அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ், அதாவது இது வரைக்கும் இருந்த ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் கொண்டு வர போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஜியோ அவங்களுடைய ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா டாக் டைம் தராங்க. 1+1 ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 527ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் பப்ஜி ஃபேன்ஸ்க்காக தான். Battlegrounds மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது May 18 அன்றைக்கி கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதோட யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கேம் லான்ச் ஆனதுக்கப்புறம் அங்கே ரிடீம் பண்ணிக்கிற மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருடைய சந்தேகம் என்னன்னா வந்து பப்ஜியில் குளோபல் வெர்ஷனில் இருந்த இன்ஆப் பர்ச்சேசஸ், ஸ்கின், இன்வென்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு Battleground மொபைல் இந்தியாவில் அப்கிரேட் ஆகி வருமா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாப்புலர் யூடியூபர் வந்து உங்களுடைய ஸ்கின்ஸ், இன்ஆப் பர்ச்சேசஸ், இன்வென்ட்ரி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் Battleground மொபைல் இந்தியா வந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடிட்டு இருந்தீங்க, இப்போ Battlegroundக்கு மாறுறீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் இன்ஆப் பர்ச்சேசஸ் எல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்கின்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்டேட் சர்ப்ரைசிங்காக ட்விட்டருடைய சப்போர்ட் அக்கௌண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு ட்வீட், அதாவது ஒரு புது அப்டேட் ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கெல்லாம் வரப்போகுதுன்னு. பொதுவாக வந்து மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் மாதிரி ட்விட்டர் கிடையாது, அப்டேட் எல்லாம் ரொம்பவே ரேராக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்மில் வந்து புதுசாக சர்ச் பார் ஃபீச்சர் வந்து கொண்டு வர போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் செக்ஷன், அங்கே வந்து இனிமேல் நீங்கள் ஏதாவது மெசேஜ் வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகுது. அப்போ iOS கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா iOSக்கு 2019லேயே இந்த ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க. ஆண்ட்ராய்டுக்கு இப்போ 2021 தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் உடைய புது டேட்டா ப்ரைவசி பாலிசி இன்றைக்கி தான் கடைசி நாள். இந்த டேட்டா ப்ரைவசி பாலிசி பிரச்சனை வந்து இந்தியாவில் இன்னும் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. இந்தியாவில் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேட்டியுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரி ஃபினான்ஷியல் அட்வைசர் ஜோதி அரோரா. இவங்க தான் வந்து நம்மளுடைய, அதாவது பப்ளிக் சார்பில் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் உடைய ப்ரைவசி பாலிசி வேண்டாம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ஃபைனல் டிஃபெண்ட் லாஸ்ட்டாக இவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியில் எப்படி வந்து வாட்ஸ்அப்புடைய டேட்டா ப்ரைவசி பாலிசியை வந்து பேன் பண்ணாங்களோ, ஒருவேளை ஃபேஸ்புக் வந்து இதை கலெக்ட் பண்ணால் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ரெண்டையுமே நாங்கள் பேன் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்களோ, அதே ரூல் வந்து இந்தியாலையும் நம்ம கொண்டு வந்தால் வந்து இந்த ப்ரைவசி பாலிசியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் டிஃபெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது டேட்டா ப்ரைவசி ரூலே வந்து இந்தியாவில் கொண்டு வரணும். ஸோ இது கொண்டு வந்துட்டால் வாட்ஸ்அப் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்புடைய டேட்டா ப்ரைவசி பாலிசி ஈஸியாக பேன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் டிஃபெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க. இந்தியாவில் வாட்ஸ்அப்புடைய ப்ரைவசி பாலிசியை பேன் பண்ணி புது ரூல் கொண்டு வராங்களா என்னன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக டெலிகாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. முதல்ல ஜியோவுடைய ஆஃபர்ஸ் பார்த்துடலாம். எப்போவுமே ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. போன வருஷம் பேண்டமிக்லேயும் வந்து ஜியோ யூசர்ஸ்க்குலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் டாக் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல, பணம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய அவுட் கோயிங் கால்ஸ் வந்து கட் ஆகாது. அடிஷ்னலாக 300 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டாக் டைம் அப்சல்யூட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 1+1 ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு வேளை வந்து 50 ரூபாய்க்கு வந்து டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு 50 ரூபாய் ஃப்ரீயாக அவங்க தராங்க. அது 75 ரூபாய் பண்ணியிருந்தீங்கன்னா 75 ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1+1 ஆஃபரும் எல்லா ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபோன் யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பப்ளிக் தரப்புலேருந்து வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வே படி பார்த்தா எல்லா ரீசார்ஜ் பிளானும் நீங்கள் பாருங்கள் 28 டேஸ் வேலிடிட்டி, 56 டேஸ் வேலிடிட்டி, 84 டேஸ் வேலிடிட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பே பண்ணும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம 12 வாட்டி இல்லை 13 வாட்டி வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ 1 இயருக்கு 12 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 13 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் கிட்ட ஏமாத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள்
டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், வோடஃபோனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரீசார்ஜ் பிளான் ஆர் ப்ரீபெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 டேஸ் 60 டேஸ் 90 டேஸ் இந்த மாதிரி கொண்டு வரணும். அதனால் பழைய ரீசார்ஜ் பிளான்ஸ் அண்ட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி புதுசாக வந்து இந்த மாதிரி வேலிடிட்டி பிளான்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாவே வந்து ஓப்போ எப்போவுமே இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஒரு புது இன்னோவேட்டிவ் மொபைல் ஆக்சசரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் ஒன் டச் ஃபோன் கேஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் கேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போவுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Find X Proக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் கேஸ் நார்மல் ஃபோன் கேஸ் மாதிரி உங்களுக்கு ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் வந்து இதில் வந்து UWB அதாவது அல்ட்ரா வைட் பேண்ட் டெக்னாலஜி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டிவைசஸோடையும் இது கம்யூனிகேட் பண்ணும். ஸோ எப்படி டிவைசஸோட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் கேஸ் கூடவே வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தந்துடுவாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒன்று நீங்கள் ஃபோன் கேஸில் ஒட்டிக்கணும், இன்னொன்று வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அப்ளையன்சஸில் வேணாலும் ஒட்டிக்கலாம். எதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமோ அதில் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் எங்கே இருந்துனாலும் ஒன் டச் மூலயமா வந்து அந்த அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லையும் சரி ஏர்டேக்லையும் இந்த UW பேண்ட் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒப்போ வந்து இன்னோவேட்டிவாக வந்து ஃபோன் கேஸில் இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்லேயே முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. கூகுளுடைய அடுத்த பிக்சல் டிவைசஸ்க்கான இமேஜஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. இது கூகுளுடைய Pixel 6, 6 Pro ரெண்டு இமேஜஸுமே ரிவீலாக இருக்குது. பார்க்கறதுக்கு அவுட்லுக் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பொதுவாக கூகுளுடைய டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அவுட்லுக்கில் தான் தருவாங்க. பட் இந்த வாட்டி கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மீ அல்ட்ராவில் பெரிய கேமரா மாடியூலும் இங்கேயும் ரியர் சைடில் பெரிய கேமரா மாடியூல் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் கலர் அவுட்லுக் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுளும் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் மாதிரி அவுட்லுக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பிக்சல் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 and 6 Pro வந்து உங்களுக்கு கூகுளுடைய ஓன் சிலிகான் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஓன் சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்னாப் ட்ராகன் அந்த மாதிரி இல்லாமல். அதனால வந்து அவுட்லுக் எல்லாம் வந்து இவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா புது சிப்செட் நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வித்தியாசமான அவுட்லுக் வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட கூகுளுடைய Pixel 6 சீரிஸ் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் வருமா என்னன்னு தெரியல, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். சாம்சங் உடைய A சீரீஸில் A22 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதில் வச்சு குளோபல் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் பேண்டமிக் டைம், ஸோ லான்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இங்கே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஒன்று 4G இன்னொன்று 5G. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் உடைய ஹீலியோ G80, அதே 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அதாவது ரெண்டர் இமேஜஸும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து M12 இல்லைனா M42 அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியே ஸ்கொயர் கேமரா மாடல், ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கூடிய விரைவில் A22 உடைய குளோபல் நாச் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வருவாங்க. Realme 8 5G ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவிலே சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒப்போவுடைய A53s வந்து சீப்பஸ்ட் 5Gயாக இருந்தது. இதை விட 9 ரூபாய் கம்மியாக இருந்தது. இப்போ வந்து ரியல்மியுடைய 8 5G எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே வந்து 500 ரூபாய் வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 13,999 அவைலபிளாக இருக்குது. மற்ற வேரியண்ட்ஸும் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் கம்மியாக ரியல்மியுடைய 8 5G சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. IQOO பிராண்டு கீழே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுடைய IMEI நம்பரில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12017. ஸோ இது வந்து IQOO 7 ப்ரோவாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி இந்தியாவில் IQOO 7 லெஜெண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டை விட உங்களுக்கு பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷனில் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. IMEI சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருந்ததுனால கூடிய விரைவில் மேபி ஜூன் ஜூலையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று தான் மீடியாடெக் ஒரு புது சிப்செட் 5G சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 900 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட் கீழே ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிறது ஒப்போவுடைய Reno 6 அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக வந்து விவோவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருந்தது. அதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 3467, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 8852. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் வந்து விவோ தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது.
அதே சமயத்தில் ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ 5G சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இங்கே வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. சீரீஸ் தான் ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ 5G, ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ ப்ளஸ் 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெசிஃபிகேஷனில் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரோ வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1100ல் வந்து ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க சைனாவில். இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவிலையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ 5G ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். ஒப்போ லான்ச் பண்ண புது ஃபோன் கேஸ் வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் டிஜி கோல்டு. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ட்ரீம் தமிழர்ஸ். கங்க்ராச்சுலேஷன் ட்ரீம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.